வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். நம்ம எல்லாருக்குமே இந்த வாசலின் அப்படின்றது தெரியும். இது எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஏதாவது வெடிப்போ இல்ல லிப்ஸ்ல ஏதாவது வெடிப்பு இருந்துச்சுன்னா, ட்ரையான ஃபேஸா இருக்கு, ட்ரையான ஸ்கின்னா இருக்கு அப்படின்னா நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். இது நமக்கு தெரிஞ்சது தான். அதுவே இத கண்டுபிடிச்ச ராபர்ட் என்ன பண்ணியிருக்காருன்னா, டெய்லி இது ஒரு ஸ்பூன் சாப்பிட்டுருக்காராம். ஆக்சுவலா வாசலின் கண்டுபிடிச்சது அவர் தான். ஆனா இத டெய்லி ஒரு ஸ்பூன் சாப்பிட்டதுக்கான காரணமா என்ன சொல்றாருன்னா, அவர் ரொம்ப நாள் வாழ்ந்ததுக்கு இதான்ப்பா ரீசன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. பட் நெறைய பேர் இது வந்து என்னப்பா முட்டாள்தனமா இருக்கே! அது வந்து பெட்ரோலியம் ஜெல் ஆச்சே! அது எப்படி அவங்க சாப்பிட்டாங்க? அப்படின்ற மாரிலாம் கேட்பாங்க. பட் அப்போ முன்னாடி வந்திருந்தது அவரு கண்டுபிடிச்ச அந்த வாசலின் அப்படின்றது அது மேபி எடிபிளா இருந்திருக்கும். அதனால அவர் சாப்பிட்டுருப்பாரு. அது நாள் போக்குல பார்த்தோம்னா, அவரு 96 வயசு வரைக்கும் வாழ்ந்தாரு. அத சாப்பிட்டு மட்டும் தான் 96 வயசு வரைக்கும் வாழ்ந்தத அவரே நம்புறாரு. ஆனா அத சாப்பிடாம இருந்திருந்தா இன்னும் கொஞ்ச நாள் வாழ்ந்திருப்பாரான்னுலாம் தெரியாது. பட் அவரு நம்பி அத சாப்பிட்டாருன்னு சொல்றாங்க. ஆனா யாருமே இத ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்ற மாரி தான் நெறைய சயின்டிஸ்ட் ரிசர்ச்க்கு அப்புறமா சொல்லியிருக்காங்க. ஃபின்லாண்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த ஃபின்லாண்ட்ல ஒரு காம்படிஷன் இருக்குங்க. அது என்ன காம்படிஷன்னா, ஒய்ஃப தூக்கிட்டு ஓடணும். அப்படி இந்த ஒய்ஃப தூக்கிட்டு ஓடுறதுன்றது ஒரு பெரிய டாஸ்க் தான். இதனாலேயே அங்க இருக்கக்கூடிய பெண்கள்லாம் கொஞ்சம் ஸ்லிம்மாவே இருப்பாங்க. இந்த காம்படிஷன்ல ஹஸ்பண்ட் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்லிம்மா இருப்பாங்க. சரி, அப்படி இந்த காம்படிஷன்ல இத்தன ஆண்கள் கலந்துக்கிறதுக்கான ரீசன் என்ன? கண்டிப்பா அவங்களுக்கு புடிச்ச ஏதோ ஒண்ணு தான் பரிசா குடுப்பாங்கன்னு, அப்படி ஒரு பரிசு அவங்க குடுக்குறாங்க. என்னன்னா, இப்படி அவங்க தூக்கிட்டு போய் ஒரு வேள வின் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒய்ஃப் என்ன எடை இருக்காங்களோ, அதே எடைக்கான சரக்கு அவங்களுக்கு குடுப்பாங்களாம். அப்போ இந்த காம்படிஷனுக்கு ஆண்கள் போகாம என்ன பண்ணுவாங்க? எப்பவுமே இந்த காம்படிஷன் நடந்துச்சுன்னா, அங்க கூட்டம் அலமோதும். எப்படியாவது ஜெயிச்சிரணும். ஜெயிச்சு ஒய்ஃபோட வெயிட்டுக்கு நம்ம சரக்க வாங்கிரணும் அப்படின்றதுக்காகவே, ஃபின்லாண்ட்ல இந்த காம்படிஷனுக்கு நெறைய ஆண்கள் கலந்துப்பாங்க. நம்ம அழுகுறதுன்றது எல்லாருக்குமே தெரியும். சில பேர் சொல்லுவாங்க இல்லையா? "ஏன்பா அழுகுறன்னு?" கேட்டா, "இது ஆனந்த கண்ணீர்" அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா, அவங்க கண்ண வச்சே அது ஆனந்த கண்ணீரா, இல்ல வலியில வர கண்ணீரான்னு நீங்க கண்டுபிடிக்க முடியும். எப்படின்னா, நம்ம 2 கண்ணும் கலங்க தான் செய்யும். ஆனா, முதல்ல கண்ணீர் ரைட் சைட்லருந்து வந்துச்சுன்னா, அது ஆனந்த கண்ணீர். அந்த கண்ணீர் ஹாப்பினஸ்க்காக வருது அப்படின்னு அர்த்தம். அதுவே ஒருவேள ஃபர்ஸ்ட்டு வரக்கூடிய அந்த ட்ராப் லெஃப்ட் ஐஸ்லருந்து வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அது சோகத்திலயோ, வலியிலயோ வர கண்ணீர் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். அதனால இதுக்கப்புறம் யாராச்சும் கண் கலங்குனாங்கன்னா, அவங்க கண்ண பாருங்க. ஃபர்ஸ்ட்டு எது வழியா ட்ராப் வருதோ, அத வச்சு நீங்க ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். நல்லா இருக்குல்ல? ஐஸ்கிரீம் உடைய அட்வர்டைஸ்மென்ட்ஸ்லாம் நம்ம பார்த்திருப்போம். அந்த மோஸ்ட் ஆஃப் அட்வர்டைஸ்மென்ட்ஸ்ல ஐஸ்கிரீமே யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு சொன்னா, "என்ன சொல்றீங்க?" அப்படின்னு ஒரு ஷாக் இருக்கும் இல்லையா? ஐஸ்கிரீம் யூஸ் பண்ணா ஷூட் அப்போ அது மெல்ட் ஆயிடும். ஏன்னா கொஞ்சம் கேமராலாம் செட் பண்ணணும், லைட்லாம் செட் பண்ணணும். அதுவரைக்கும் அது காத்துக்கிட்டு இருக்காது இல்லையா? அப்போ அந்த டைம்ல என்ன பண்ணுவாங்க? மறுபடியும் மறுபடியும் ஸ்கூப் வச்சுக்கிட்டே இருந்தா அந்த இடமே நாறி போயிடும். அதனால பொட்டேட்டோ இருக்கு இல்லையா? அத மேஷ் பண்ணி, அதுக்கு கொஞ்சம் கலர்லாம் ஆட் பண்ணி, கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஸ்ட்ரக்சர்க்கு உருவாக்குவாங்க. ஸ்கூப்ல எடுத்தோம்னாலும் பார்க்கறதுக்கு அதே மாரி தான் இருக்கும். அந்த லெவலுக்கு தான் அவங்க மசிப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப ப்ரொஃபஷனலா ரெடி பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க. அதனால சரி ஐஸ்கிரீமா வச்சா உருகிடுமே, ஃபோட்டோஸ்க்கு நிக்காதேன்றதுனால, மோஸ்ட் ஆஃப் அட்வர்டைஸ்மென்ட்ல இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாமே ஸ்மாஷ்டு பொட்டேட்டோவா தான் இருக்கும். உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு, அது கூட கலர் கிரேட்ஸ்லாம் ஆட் பண்ணி, அப்புறமா தான் ஃபோட்டோ எடுப்பாங்க. சோ தட் ஐஸ்கிரீம் மாரி அது மெல்ட் ஆகாது. புலியுடைய நாக்குல இருக்கக்கூடிய பட்ஸ்லாம் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். எந்த அளவுக்குன்னா, செவுத்துல இருக்கக்கூடிய பெயிண்ட்டயே உரிச்சு எடுத்துரும்ன்ற லெவலுக்கு ஷார்ப்பா இருக்கும். ஒரே ஒரு தடவ அத லிக் பண்ணா போதும். சரி, இந்த அளவுக்கு இதுக்கு ஷார்ப்பா இருக்கிறதுக்கான ரீசன் என்னன்னு கேட்டோம்னா, நம்மளே டெலிவிஷன்லலாம் இந்த புலியெல்லாம் வேட்டையாடுறத பார்த்திருப்போம். நெறைய டைம் அது கடிக்காம, அது நக்கிக்கிட்டே இருக்கும். எதுக்காக இது நக்குதுன்னு நம்ம யோசிச்சிருப்போம். ஒரு வேள டேஸ்ட்டா இருக்கும் போல, அதனால டேஸ்ட் பண்ணுதுன்னு. அது கிடையாது. அது பிடிச்சிருக்கக்கூடிய அந்த இரையில இருக்கக்கூடிய எலும்பையும், ஃப்ளஷையும் தனியா பிரிக்கிறதுக்கு, இல்லன்னா அந்த தோலையும், ஃப்ளஷையும் தனியா பிரிக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணும். அதனால அத லிக் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு அத உரிச்சு எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது. ஸோ இதன் காரணமா தான் அதுக்கு ரொம்ப ரொம்ப ஷார்ப்பான பட்ஸ் இருக்கக்கூடிய நாக்கு இருக்கு. இது வேர்ல்டுலயே ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான செகண்ட் டங்கு இதுதான். அப்ப ஃபர்ஸ்ட்டு யார் தான் இருக்கும்னு யோசிங்க. இருக்கிற அனிமல்ஸ்லயே பெண் இனத்த பார்த்து பயப்படுற ஒரு அனிமல் அப்படின்னு சொன்னா அது சிங்கம் தான். ஆண் சிங்கம் எல்லாமே அதுக்கு ஜோடியா இருக்கக்கூடிய பெண் சிங்கத்த பார்த்து எப்பவுமே பயப்படுமாம். அப்படின்னா, அதுக்கு காரணம் நல்ல மரியாதை குடுக்கும். ஈவன் என்னதான் காட்டுக்கே ராஜா அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தாலும், உண்மையிலேயே சிங்கம் காட்டுக்கு ராஜா தான். ஆனா அந்த ராஜாவுக்கே ராஜா, அதாவது ராணி அப்படின்னு சொன்னோம்னா, அது டெஃபினட்டா இந்த பெண் சிங்கம் தான் அப்படின்னு சொல்றாங்க. இதனாலயோ என்னமோ தெரியல, நீங்களும் வீட்ல வந்து உங்களுடைய வைஃப் சொல்ற பேச்சுக்கெல்லாம் கேட்டுட்டு அமைதியா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்களும் ஒரு சிங்கம் தான். இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கன்டென்ட்டோட உங்கள நான் வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜயஸ்ரீ. டேக் கேர்.